மாநிலங்கள்லையும் ராணுவ ஒத்திகை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு பாகிஸ்தான் மேலே ஒரு ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேற்று 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு ஒரு இது நடத்தியிருக்காங்க. 9 இலக்குகளை குறிவைத்து தாக்கியதா இந்திய தரப்புல சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாருமே பாராட்டணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேச துரோகி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கு பாஜக. எத்தனை பேர் வந்தாங்கன்றது இன்னும் அவங்களுக்கு தெரியல அப்படிதான். ஆனாலும் அதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்தியாவுக்குள்ளே ஒரு அரசியலை இவங்க முன்னெடுத்து நடத்திட்டாங்க. என்னென்னா, வந்தாங்க, பிடிச்சாங்க, பேண்ட் அவுத்து பார்த்தாங்க, களிமா சொல்ல லாயிலா சொல்ல சொன்னாங்க, நீ முஸ்லீமான்னு கேட்டாங்க, இந்துவான்னு கேட்டாங்க, சுட்டாங்க. இப்போ ஒரு பிரதமருடைய பயணத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலிமா ரகசிய தகவல் வந்ததுன்னா, அப்போ அங்கே சுற்றுலா பயணிகளை எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்ற கேள்வியை நேற்று மல்லிகார்ஜுன் கார்கே எடுத்து வச்சார். அப்போது பிரதமர் தன்னை காத்துக்கிட்டாரு, மக்களை வழி கொடுத்துட்டாரு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட இறந்துருந்தான். அந்த பையன் கேட்டிருந்தான், இவ்வளோ பெரிய இடத்துல நான் ஒரு போலீஸையோ ஒரு ராணுவ அதிகாரியோ நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. யாருமே இல்லைன்ற பார்க்கல இல்லை. ஆனால் நாங்கள் இந்த பகல்காம் மலை அந்த இதுக்கு ஏறும்போது பார்த்தீங்கன்னா கீழே கேம்ப் இருக்குது. ஆனால் மேலே ஒரு போலீஸ் இல்லை, ஒரு ராணுவ அதிகாரியும் இல்லை. இனி இப்படி செய்யாதீங்கன்னு அந்த அரசுக்கே கோரிக்கை வச்சுருந்தேன் அந்த பையன். ஆனால் இதுக்கு பின்னாடி பீகார் எலெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கலாங்க. இருந்தாலும் சொல்ல முடியாது இல்லையா, சொல்லக்கூடாது இல்லையா. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட திரு தடா ரஹீம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஆனால் இன்றைக்கி எல்லா மாநிலங்கள்லையும் ராணுவ ஒத்திகை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு பாகிஸ்தான் மேலே ஒரு ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேற்று 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு ஒரு இது நடத்தியிருக்காங்க. 9 இலக்குகளை குறிவைத்து தாக்கியதா இந்திய தரப்புல சொல்கிறாங்க. 9 இலக்குகளை, அதுவும் அந்த ஜெய்ஷே முகமது, அதாவது ஆசாத் காஷ்மீரில் உள்ள, பாகிஸ்தானில் இல்லை, ஆசாத் காஷ்மீரில் உள்ள 9 இலக்குகளை குறிவச்சு நாங்கள் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவ தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கு பாகிஸ்தான் தரப்பான செய்திகள் பெரிய அளவுக்கு வரல. ஏன்னு சொன்னால் அந்த பாகிஸ்தான் தரப்பான செய்திகள் ஒரு பக்கம் முடக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த செய்திகளும் யூடியூப் உட்பட எல்லா செய்திகளும் முடக்கி வச்சுருக்காங்க. இந்த தரப்பு செய்திகள் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அப்படி 1 மணிக்கு அங்கே நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இங்கே சில மாநிலங்களில் இராணுவ ஒத்திகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது 2மே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று இராணுவ ஒத்திகை நடத்தி அதன் பிறகு தான் அட்டாக் பண்ணுவாங்க. இது இராணுவ ஒத்திகைன்னு சொல்லி அறிவிச்சுட்டு அன்றைய இரவே அட்டாக் பண்ணது அப்படின்னு சொன்னால், இது ஒரு ராஜதந்திரமாக தான் நீங்கள் பார்க்கணும் இந்த விஷயம். ஏன்னா இப்படி நாடு முழுக்க ஒத்திகைன்னு இந்த தேதி அறிவிச்சிருக்காங்க. இதன் பிறகு தான் இவங்க ஒத்திகை நடத்திட்டு அதன் பிறகு தான் நம்ம அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மேபி. ஏன்னா இராணுவத்துடைய இதெல்லாம் அவங்களுடைய சீக்ரெட் பிளானில் இதெல்லாம் இருக்கும். ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக நடத்த செயலாக நம்ம பார்க்கலாம் ஒரு விஷயம். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த விஷயத்தை எல்லாருமே பாராட்டணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேச துரோகி அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கு பாஜக. அதாவது நீங்கள் அந்த எத்தனை பேர் அந்த தீவிரவாதிகள் வந்தாங்க, அவங்க எங்கேருந்து சுட்டாங்க, இந்த தகவல்கள் இதுவரையிலும் எந்த ஊடகமும் வெளியிடல, அரசு தரப்புலேயும் வெளியிடல. எத்தனை பேர் வந்தாங்கன்றது இன்னும் அவங்களுக்கு தெரியல அப்படிதான். ஆனாலும் அதை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்தியாவுக்குள்ளே ஒரு அரசியலை இவங்க முன்னெடுத்து நடத்திட்டாங்க. என்னென்னா, வந்தாங்க, பிடிச்சாங்க, பேண்ட் அவுத்து பார்த்தாங்க, களிமா சொல்ல லாயிலா சொல்ல சொன்னாங்க, நீ முஸ்லீமான்னு கேட்டாங்க, இந்துவான்னு கேட்டாங்க, சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஊடகம் மூலிமா பெரிய அளவுக்கு பரப்பப்பட்டுச்சு. அவங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கா மோடி ஆட்சியில் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. நேற்று கூட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி எழுப்பியிருந்தார். நீங்கள் பார்த்துருக்கலாம் நேற்று. அதே கேள்வி இன்றைக்கி அவரால் எழுப்ப முடியுமா? நேற்று எழுப்பிட்டார் அவர். இன்றைக்கி அட்டாக் பண்ணிவிட்டு அவர் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார்னா, மல்லிகார்ஜுன் கார்கேயே இன்றைக்கி தேச துரோகியாக சித்தரிக்கப்பட்டிருப்பார். ஏன்னு சொன்னால், பிரதமர் மோடி அந்த பகல்காம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே இது திறக்கிறதுக்காக போகிறாரு, தேதி அறிவிச்சிருக்காரு.
அப்போ திடீர்னு அந்த பயணத்தை ரத்து பண்ணுறாரு. அந்த பயணம் ரத்து பண்ணதுக்கான காரணம் பாதுகாப்பு காரணமாக தான் அந்த பயணத்தை ரத்து பண்ணியிருக்கு. அப்போ ஒரு பிரதமருடைய பயணத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலியமா ரகசிய தகவல் வந்ததுன்னா, அப்போ அங்கே சுற்றுலா பயணிகளை எப்படி அனுமதிச்சாங்க அப்படின்ற கேள்வியை நேற்று மல்லிகார்ஜுன் கார்கே ம். எடுத்து வச்சாரா இல்லைங்களா? ஆமா, ஆமா. அப்போ பிரதமர் தன்னை காத்துக்கிட்டாரு, மக்களை பலி கொடுத்துட்டாரு அப்படின்ற கேள்வியை நேற்று வச்சார். இன்னைக்கு அந்த கேள்வியை வந்து மல்லிகார்ஜுன் கார்கே வைக்க முடியுமா? முடியாது. நீங்க வைக்க முடியுமா? முடியாது. நான் வைக்க முடியுமா? முடியாது. இதுதான் எதார்த்தம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடந்துச்சு. இந்த அட்டாக் வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ம். தவறுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில நமக்கு என்னன்னு சொன்னா, இதே மாரி தான் புல்வாமா தாக்குதல் நடந்த உடனே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒண்ணு நடத்துனாங்க. ம். நடந்துச்சா இல்லையா? அப்போ இதே போன்ற ஊடகங்களும் இந்த பாஜகவினுடைய ஐடி விங் உட்பட எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் பாகிஸ்தான் பணிஞ்சிச்சு. இனி நம்ம பேச்சுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இனி எந்த நபரும் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இப்படி ஒரு கொடுமையை நடத்த மாட்டாங்க. முடிஞ்சிருச்சு. சாப்டர க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நாங்க இங்க தான் இருக்க சௌக்கிதார் அப்படின்லாம் போட்டு சௌக்கிதார்ன்லாம் போட்டு சவுக்கிதார் இவர் தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி 2019ல இப்படி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி 2019 பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றீங்க. பெற்றீங்களா இல்லையா? ஆனா அதன் பிறகு வந்து அந்த நேரத்துல ஆளுநரா இருந்த சத்யபால் சிங் மாலிக் இன்ன வரையிலும் பேசிட்டு வர்றாரு. ம். அந்த புல்வாமா தாக்குதலுக்கு காரணமே மோடி தாயான்னு சொல்லிட்டு வர்றாரு. அவர் சொன்னது வந்து சரியா, தவறான்னு சொல்லிட்டு பாஜக தரப்புல இல்ல பிரதமர் தரப்புல கூட மறுப்பு தெரிவிக்கல. இல்ல அதுக்கு பிறகு அவருக்கு அந்த ரிபப்ளிக் டிவி அர்னாப் கோசாமி ஆ, அவங்க பேசிக்கிட்ட இது கூட ஆ வெளிய வந்தது. அதேமாரி அருணா கோசாமிய வந்து என்ன பண்றாரு, அவர வந்து மகாராஷ்டிரா காவல்துறை கைது பண்ணும்போது, அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது, அதுல வந்து பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவர் ம். குப்தாவும், அருணா கோசாமியும் பேசுகிறது. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது. புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி. முன்னாடி ஆமா. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒண்ணு நடக்கும். அதன் பிறகு அமோக வெற்றி. இது ம். நம்ப இல்ல. அந்த நேரத்தில அருணா கோசாமியும், அவரு குப்தாவும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் எல்லா ஊடகங்கள்லயும் வந்தது. வந்ததா இல்லையா? ஆமா. ஆனா அதன் பிறகு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒண்ணு நடத்தி, அப்ப அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும்போது எதிர்க்கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்காத நிலைக்கு தான் தள்ளப்பட்டாங்க. ம். அதே மாரி தான் இப்போ வந்து பிரதமர் போறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அச்சுறுத்தல், அதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமா அவர் பயணத்தை ரத்து பண்ணியிருந்தார்னா, அப்போ 28 உயிர்களை அநியாயமா பலி குடுத்தாங்க. அப்படின்ற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் கூட அது பெரிய அளவுக்கு அ ஒரு பேசு பொருளா ஆக்கல. அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட இறந்திருந்தான். அந்த பையன் கேட்டிருந்தான். இவ்வளோ பெரிய இடத்துல நான் ஒரு போலீஸையோ, ஒரு ராணுவ அதிகாரியோ நான் பார்க்கல அப்படின்ற மாரி கேட்டிருந்தான் அந்த பையன். யாருமே இல்லன்றாரு. ம். பார்க்கல இல்ல. இல்ல. ஆனா நாங்க இந்த பகல்காம் மலை அந்த இதுக்கு ம். ஏறும்போது பார்த்தீங்கன்னா, கீழ கேம்ப் இருக்கு. ம். ஆனா மேல ஒரு போலீஸ் இல்ல, ஒரு ராணுவ அதிகாரியும் இல்ல. ம். இனி இப்படி செய்யாதீங்கன்னு அந்த பையன் கேட்டது. ஆமா. இனி அப்படி செய்யாதீங்கன்னு ஏதோ பெரிய மனுஷன் மாரி வந்து அரசுக்கே கோரிக்கை வச்சிருந்தான் அந்த பையன். சின்ன அப்பாவ பையன். இழந்துட்டு ஆ இது பண்ணியிருந்தான். கோரிக்கை வச்சிருந்தான். அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாஜகவினுடைய அவங்களுடைய தவறுகளை, அதாவது அ இந்த அந்த நபர்கள் வந்து அது சுடுறதுக்கு சுட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அவங்க யாரு, என்ன, எதுவுமே தெரியாது. அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய தவறை மறைப்பதற்காக இந்த அட்டாக் நடந்த மாரி தான் நம்ம பார்க்க தோணும். ம். ஆனா நம்ம இப்ப சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. சொன்னா தேச துரோகி. ஆனா இதுக்கு பின்னாடி பீகார் எலக்ஷன் இருக்கு அப்படின்ற மாரிலாம் பேசிக்கிறாங்க. எல்லாமே இருக்கலாங்க. இருந்தாலும் சொல்ல முடியாது இல்லையா? சொல்லக்கூடாது இல்லையா? ம். 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 நம்ம வந்து பிஜேபி அட்டாக் பண்றோம்ன்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பாதுகாப்பு விஷயத்துல நம்ம வந்து கேவலப்படுத்திடக்கூடாது இல்லையா? அந்த விஷயத்துக்கு தான் தவிர்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ம். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாடியே எடுத்து வச்சு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் வந்து கடைசி நேரத்தில அறிக்கையா கொடுத்தாரே தவிர, அவரே வந்து நாடு முழுவதும் இந்த இஷ்யூவ பெருசாக்கியிருந்தாங்கன்னா, ம். பாஜக இந்த அட்டாக்கே பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. அப்போ பாஜகவுக்கு 2ஆம் கட்ட நிலை அவங்களுக்கு. இப்போ இதிலேருந்து மீளணும். என்ன பண்ணணும்? நம்ம மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சு அவங்க பிரபாண்ட் ஆயிட்டா நம்ம அப்போ ஒரு கோடு இருக்குன்னா, அந்த கோடுக்கு பக்கத்தில பெரிய கோடா ஒண்ணு போடணும். போடுறா ம். ஒரு பெரிய கோடு. 1 மணிக்கு ஒரு அட்டாக். ம். இதுலயும் ஊடகம் பாருங்க. ஜெய்ஷே முகம்மதுடைய குடும்பத்தார் 10 பேர் காலி. ஜெய்ஷே முகம்மது மசூத் அசார் காலி. போட்டுட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியில, இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. எல்லா நாடுகள்லயும், எல்லா சின்ன சின்ன குட்டி நாட்டுல கூட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் வச்சிருக்கான். ம். இப்படி ஒரு அட்டாக் பண்ண போறான் பாகிஸ்தான், இந்தியான்னு சொல்லும்போது, அவன் வீட்ல உட்காந்துருப்பாங்களா எல்லாம்? அது முடியாது. ஆனா பாகிஸ்தான் ஊடகத்தோட செய்தியெல்லாம்
தடை பண்ணிட்டாங்கங்கும்போது, இந்த செய்தி எப்படி நம்ம ஊடகத்துக்கு கிடைச்சது அப்படின்றது? அதுதான் பாகிஸ்தான் தரப்பு ஊடகங்கள் முழுக்க தடை பண்ணியிருக்கு. ஆமா. இந்தியாவுல வந்து தடை பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் யூடியூப் மட்டும் இல்ல. இது ட்விட்டர் கணக்குகள் கூட, ம். பாகிஸ்தானை சேர்ந்த ஆமா. ட்விட்டர் கணக்குகள் கூட இந்தியா வந்து தடை பண்ணியிருக்கு. நமக்கு அந்த செய்தி வரல. அதான் இது எப்படின்னா, மன்னர்கள் காலம் இருக்கு பார்த்தீங்களா? ம். நீங்க பார்த்துருப்பீங்க. ம். இப்ப சேரன் வந்து சோழன் மீது படையெடுத்து போவான். சேரன் சோழன் மீது படையெடுத்து போவான். படையெடுத்துட்டு போயி, அங்க வந்து சேர மன்னன் வந்து சேர நாடு து து வீரர்கள் செம்ம அடி வாங்கியிருப்பாங்க. சோழ மன்னன் கிட்ட. செம்ம அடி வாங்கியிருப்பாங்க. ஆனா, இங்க சேர நாட்டுல என்ன நடக்குன்னா, முரசு கொட்டி அறிவிப்பாங்க. முரசு கொட்டி அறிவிப்பாங்க. நம் வீரர்கள் சென்றார்கள். ஆமா. மாபெரும் வெற்றியை பெற்றார்கள். அந்த வெற்றி உலக வரலாற்றில் இது முதல் முறை. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த முரசு கொட்டி அறிவிப்பாங்க. ஆனா, அந்த மக்களும் என்ன நெனச்சுக்குவாங்க, ஆனா உண்மைதான். ம். நம்ம மன்னர்கள் நம்ம படைவீரர்கள் போய் சோழன உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்கன்னு. அங்க நிலவரம் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரியா இருக்கும். ம். புரியுதுங்களா? இது வந்து மன்னர்கள் காலத்துல 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டுல நடந்த விஷயங்கள். தகவல் தொழில்நுட்பம் இல்ல. ஆனா, இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பங்கள் இவ்ளோ அ வளர்ந்து இருக்கும்போது கூட, இன்னைக்கு ஒரு தரப்பு செய்திய நீ பார்க்கணும்னு சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த வகையில் நியாயம்? இப்போ அப்ப 2 தரப்பு செய்திகள் வந்தா இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு 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 ஃப்ளைட் போது. அந்த ஃப்ளைட்ட அட்டாக் பண்றாங்க. பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்திய போர் விமானத்த சுட்டு வீழ்த்தினன்னு பாகிஸ்தான் தரப்பு போடுறான். ம். அதே பாஜக ஐடிவிங்க வீடியோவ எடுத்து அதே வீடியோவ எடுத்து, பாகிஸ்தான் இந்தியா மீது அ குண்டுகள் வீச வரும்போது, சுட்டு வீழ்த்தியதுன்னு சொல்லி பிஜேபி ஐடிவிங்க ஜெ சு கதீர்ன்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. பார்த்தேன். சூர்யாவுடைய வீடியோ போட்டிருக்கான். ம். பார்த்தீங்களா? ம். பார்த்தேன். ஆனா அது கேம்ன்னு நெனைக்கிறேன் அது. ஆ? அந்த வீடியோ கேமோடது. நான் என்ன சொல்றேன், இப்படி ஏன் மக்கள ஏமாத்துறீங்க? ம். வேண்டாம். என்ன நடந்ததோ அது தெரியட்டும் மக்களுக்கு. ஏன்னா நம்மலாம் ஒரு அ அ ஒரு 6வது, 7ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். எதுவும் அறியாம இருக்குது. இன்னைக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச மக்கள் இருக்காங்க. என்ன தவறுனா தவறு, சரின்னா சரி. இந்த போர் தொடுத்து தவறுன்னு சொல்லி எவனுமே வந்து போரிட அ கோவப்பட்டு பேச போறது இல்ல. ஏன்னா அவங்க அவங்க நாட்டுக்கு விசுவாசமா தான் இருப்பாங்க. இருக்காங்களா இல்லையா? ஆமா. அவங்க வீட்டுக்கு அவன் மூத்த பிள்ளையா இருக்கணும்னு தான் விரும்புவான். இருப்பாங்களா இல்லையா? ம். யாரும் வந்து இதுக்கு இந்தியாவுக்கு எதிரா வந்து இது வந்து அநியாயம் ஆக்கிரமம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா, இது போன்ற தாக்குதல்கள் காரணம் வச்சு நீங்க இங்க டார்கெட் பண்றீங்க பார்த்தீங்களா? அரசியல் பண்றீங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த ராணுவ அர்ப்பணிப்பு கூட அர்ப்பணிச்சுட்டு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். ம். புல்வாமா தாக்குதல் நடந்தது. யார் குற்றவாளிகள்? யார கைது பண்ணீங்க? எந்த நீதிமன்றத்தில விசாரணை நடந்தது? எத்தனை பேருக்கு தண்டனை குடுத்தீங்க? எதுவுமே வரல. பார்த்தீங்களா? நம்ம அ இப்ப சமீபத்தில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொல்லப்பட்டார். ஆமா. கொல்லப்பட்டாரா ம். இல்லையா? அ அடுத்த நாளே 8 பேர் ஆஜரானாங்க. அந்த தகவல் செய்தியா மக்களுக்கு வந்ததா இல்லையா? ம். அதன் பிறகு எத்தனை பேர பிடிச்சாங்களோ, அத்தனை பேர் விஷயமும் தகவல் வந்துட்டே இருக்காங்க. அந்த ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல்ன்னு சொல்லி தகவல் வந்ததா? குற்றப்பத்திரிகை தாக்கல்ன்னு சொல்லி தகவல் எல்லா ஊடகங்களையும் வந்தது. ம். குற்றப்பத்திரிகையில எத்தனை பேர குற்றவாளின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. புரியுங்களா? அந்த வழக்குல ஜாமீன் கோரும்போது ஜாமீன் மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி தகவல் வருது. நேத்து கூட ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை சம்பந்தமா நாகேந்திரன் அவரோட 2வது பையன அரெஸ்ட் அதான் சொல்றேன். ம். அப்போ இவ்ளோ விஷயங்களும் தொடர்ந்து எல்லாமே நமக்கு வருது. ஆனா, ஒரு இராணுவத்தைச் சேர்ந்த 40 வீரர்கள் கொல்லப்பட்ட விஷயத்துக்கு எதுவுமே வரலையே! தகவலே வெளிய வரலையே! ஒண்ணே ஒண்ணு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் பண்ணீங்க. ம். அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எனக்கு இப்ப இப்ப அதே மாரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பஹல்காம் தாக்குதல் என்பது அது வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா, மனித பிறவிக்கு அப்பாற்பட்ட ஒரு மிருகத்தனமான செயல் செய்யணும்னு தான் அத செஞ்சிருப்பான். அதில எந்த மாற்று கருத்தும் ம். இல்ல. அப்போ அவங்கள வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி, அவங்கள கடுமையா விசாரிச்சு தண்டனை குடுத்தாங்கன்னு சொன்னா, பிறரு அதே மாரி செய்யறதுக்கு அச்சப்படுவாங்க. இல்லையா? இல்லையா அவங்கள பிடிச்சோனே நீங்க சட்டத்தின் முன் நிக்க விட வேண்டாம். அந்த யார் யார் அந்த இதில ஈடுபட்டாங்களோ, அவங்களெல்லாம் பிடிச்சு வரிசையா நிக்க வச்சு பொதுமக்கள் முன்னாடியே சுட்டு கொன்னா கூட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லையா? அப்படியே இல்லனாலும் இப்ப ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு மூளையா ஒருத்தன் இருந்திருப்பான்ல. அவங்கள தான் கூப்பிட்டு அதான் சொல்றேன். நீங்க என்ன பண்ண அந்த அந்த நபர்கள பிடிச்சேன்னு சொன்னா, மூளை யாரு, ம். முக்கியம் யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப எல்லாரையும் பிடிச்சு வச்சு, மக்கள் முன்னாடி நிக்க வச்சு கொல்லணும். அது எது தப்பு இல்லன்றேன் நானு. ம். அத விட்டுட்டு, இப்ப பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணதுனால அதுக்கு நீதி கிடைச்சுச்சா?
அந்த 28 பேர் மரணத்துக்கு உண்டான நீதி இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க. நேத்து ஒருத்தவர் வந்து அத தாக்குதல் நடத்தினவரு ஆத்துல குதிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு வீடியோ வந்தது. அதுக்கப்புறம் அது எத்தன பேர் வந்தாங்க, என்ன ஏதுன்ற ஒரு டீட்டெயிலும் இல்ல. எதுவுமே இல்லைங்க. யாருக்குமே அங்க இருக்கிற மக்கள் கூட பார்க்கல. அவங்கவங்க வந்து அந்த காடுகள்ல இந்த மலை, ம். மரங்கள், செடிகள்லேருந்து மறைவான டப்பு டப்புன்னு சுடுறாங்க அவ்வளோதான். அதில இவங்க பில்டப் பண்ணதெல்லாம் வந்து புடிச்சாங்க, இந்துவா, முஸ்லீமான்னு பார்த்தாங்க, கேட்டாங்க, சுட்டாங்க அப்படின்னு இது ஒரு விதமான அரசியல வந்து காழ்ப்புணர்ச்சி அரசியல ஏற்படுத்தியிருக்கு பிஜேபி. ம். பிஜேபி, ஆர்எஸ்எஸ். புரியுதுங்களா? அதன் பிறகு நீங்க வந்து யாரு அது பண்ணா? அவங்கள பிடிச்சு இது பண்றத விட்டு, இப்போ உடனே இப்போ பாகிஸ்தான் மீது அட்டாக்கு, அதுக்கு நீதி கிடைச்சிச்சு. எல்லாம் நடிகர்கள் கூட சிவகார்த்திகேயன் உட்பட, விஜய் உட்பட, விஜய். தமிழக முதல்வர் உட்பட, ம். எல்லாருமே வந்து என்ன அறிக்கைன்னா, இந்த மாரி அறிக்கைகள் தான் போயிட்டே இருக்கு. இது நீதி, நீதி. இதுவா நீதி? நீதின்னா, அது யார் செய்தாங்கன்னு விசாரிச்சு, ம். அவர்களை பொதுமக்கள் முன்னாடி கடுமையான தண்டனை குடுக்கணும். அப்போதான் நமக்கு மனசாரும். ம். அத விட்டுட்டு நாங்க ஒரு 8, 9 இலக்குகளை இது குறி வச்சு நாங்க தாக்குதல் நடத்திட்டோம். வேலை முடிஞ்சுச்சு. இந்த ப பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம்னு பாகிஸ்தான்லேருந்து சொல்லியிருந்தாங்க, இந்தியா வந்து திருப்பி தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு வந்து உளவு அமைப்பு உளவு பிரிவு மூலியமா எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு. இப்ப இந்த 9 இடத்துல ஒரு அட்டாக் நடக்குதுன்றது பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? இல்ல தெரிஞ்சும் அப்படியே விட்டுட்டாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறதா? அதாவது இப்ப இந்தியா தாக்கியது பாகிஸ்தான் மீது தாக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ம். பாகிஸ்தான் மீதே தாக்கல. ஆசாத் காஷ்மீர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இப்ப எப்படி காஷ்மீர். காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதி இருக்கோ, அதே ம். மாரி ஒரு பகுதி பாகிஸ்தான் கூட இருக்கு. ம். ஒரு பகுதி சீனா கிட்ட இருக்கு. ம். புரியுதுங்களா? ஒரு பகுதி சீனா கிட்ட இருக்கு. ஒரு ம். பகுதி காஷ்மீர் கிட்ட பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. ஒரு பகுதி இந்தியா கிட்ட இருக்கு. ம். இப்படி தான் நீங்க பார்க்கணும் ம். காஷ்மீர. ம். அப்ப அந்த ஆசாத் காஷ்மீர் மீது தான் இந்த அட்டாக்கே நடந்திருக்கு. ம். பாகிஸ்தான் மீதே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த இடம் அவங்களோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு. பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கு. ம். பாகிஸ்தான் இப்போ அவன் அங்கேருந்து அட்டாக் பண்ணான்னு சொன்னா, இந்தியா கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காஷ்மீர்ல தான் அடி பண்ணுவான். ஆக மொத்தம் 2 பக்கம் சாவறது முஸ்லீம் தான். அது எந்த மாற்று கருத்தே இல்ல. ஆமா. இந்த பக்கம் சாவறதும் முஸ்லீம் தான், அந்த பக்கம் சாவறதும் முஸ்லீமா தான் இருப்பான். வேற யாரும் இருக்க மாட்டான். ம். இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுவான்? அவன் அங்கேருந்து டெல்லிக்கு அனுப்ப போறானா, இல்ல சென்னைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அங்க இருக்கக்கூடிய அங்கேருந்து அடிக்கக்கூடிய அந்த ராணுவ குறிய வச்சு அடிப்பான். ம். அடிக்கும்போது அங்க என்ன ஆகும்ன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப காரணமா வந்து என்ன ஆயிடும்ன்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? உங்ககிட்ட எப்படி இருக்கோ, அவங்ககிட்டயும் அப்படி இருக்கும். ஆமா. இவன் இங்க அட்டாக் பண்ண போறான்னா, அவன் இடத்த காலி பண்ணிடுவான். அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் கொல்லுவாங்க. அவ்வளோ. ம். அதேமாரி அவன் அடிப்பான். இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் சாவாங்க. இப்போனா இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க என்னன்னா, போது முஸ்லிமான்னு கேட்டு சுட்டதுனால தான் இந்த ஆப்பரேஷனுக்கு வந்து சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சோம். அததான் சொல்றேன். யார் சுட்டாங்கன்னே தெரியலையாம். ம். ஆனா அவன் முஸ்லிமான்னு கேட்டு சுட்டான். அது ஒரு பிம்பத்த ஏற்படுத்தி. இப்ப சிந்தூர் என்னன்னா, இந்து பெண்கள் வந்து அங்கெல்லாம் ம். வந்து இங்க எப்படி தாலி கட்டுறாங்க, ஆமா. அது அங்க வந்து சிந்தூர் போட்டு. வைப்பாங்க. இப்ப இது அதுதான் சிந்தூர்ன்றது. ம். அத வந்து பேரா வச்சிருக்காங்க. அது பேர் வைக்கிறது என்ன தப்பு இல்ல அது. பேர் வைக்கலாம். அதெல்லாம் இது இல்ல. ம். இந்த மாரி நீங்க சென்டிமென்ட்டா பண்றதெல்லாம் ஓகே தான். நான் என்ன சொல்றேன், இந்த மாரி தாக்குதல் இன்னொரு முறை நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அதே நேரத்தில வந்து அ எக்காலத்திலும் ம். இது போன்ற நபர்கள் உருவாகாத அளவுக்கு இந்தியா வந்து என்ன பண்ணணும்னா, ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலை செஞ்சான்னு நம்ம வரவேற்கலாம். அவன் சொன்னா ஒரு அட்டாக் வேலை முடிஞ்சிச்சு. ம். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு திருப்தி. இப்படி நீங்க வந்து இன்னும் எவ்வளோ நாள் தான் தடவி, தடவி, தடவி மக்கள வந்து முட்டாளாக்குவீங்க? இத பத்தி பேசுனா தேச துரோகம். ஒரே வார்த்தை. ஆமா, இப்போ உங்களோட பதிவு கீழயே பார்க்க முடியுது என்னால. தேச துரோகின்றுவாங்க. ம். போட்டு அந்த மாதிரி கமெண்ட் வருது. மாநிலங்கள்ல இந்த மாதிரி ராணுவ நடவடிக்கை இப்ப இன்னைக்கின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ராணுவ நடவடிக்கை வந்து பிற்காலத்துல அது வந்து ராணுவமயமாக்குதலுக்கு ஒரு ஒரு ரூட் போட்டு குடுத்துறாதா? இல்ல அதுவும் ஒரு காரணம். ம். இராணுவமயமாக்கல்ன்னு சொன்னா, அப்போ வந்து இராணுவமயமாக்கல் இந்தியா போன்ற நாடுகள்ல இராணுவமயமாக்கல் அவ்வளோ சாதாரணமா ஆகாது. ம். இப்போ பாகிஸ்தான்ல வந்து காலை வரையிலும் வந்து மக்களாட்சி நடந்துட்டு இருக்கும். இரவு பார்த்தீங்கன்னா, ராணுவ ஆட்சி ராணுவ வந்துரும். ஆட்சி. ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல அப்படி வரத்துக்கு சான்சஸே இல்ல. ஏன்னா அப்படி ஒரு ஒரு சட்ட இது இருக்கு. அதாவது அந்த பவர் வந்து பாராளுமன்றத்துக்கு தான் அதிகமா இருக்கு. ம். ஆனா மற்ற நாடுகள்ல அப்படி இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லயும் அப்படி இல்ல, பங்களாதேஷ்லயும் அப்படி இல்ல, வேற எந்த நாட்டிலயும் அப்படி இல்ல. ஆனா இந்தியால அப்படி இருக்கு. ம். அவ்வளோ சாதாரணமா வந்து அ ஜனாதிபதி ஆட்சின்னு அறிவிக்க முடியாது யாராலும். அதனால வந்து இந்த ராணுவ ஒத்திகை காரணம் வச்சு, அடுத்து அவங்க வந்து
இராணுவ ஆட்சி கொண்டு வரதுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அந்த பார்வையில நம்ம பார்க்க முடியாது. இந்தியாவை பார்க்க முடியாது. ம். அப்படியே இராணுவ ஆட்சின்னு சொல்லி சொன்னா கூட இந்தியாவை அப்படி இராணுவ ஆட்சி இயங்க முடியாது. இந்தியா மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு இடம் இல்லையா? ம். 30, 35 மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு இதுங்கும்போது, இதை இராணுவ ஆட்சி மூலியமா வந்து யாராலையும் நிர்வகிக்கலாம் முடியாது. இல்லண்ணே, ராணுவ ஆட்சி இல்ல. ராணுவமயமாக்குதல். இந்த பார்டருங்கள்லலாம் ராணுவம் மிலிட்டரி ஆக்குபை பண்ணுவாங்கல்ல. இல்ல இராணுவமயமாக்குதல்ன்றது இராணுவ ஆட்சி தான். ம். இராணுவ ஆட்சி தான். பார்டர்ல ஏற்கனவே இருக்காங்க இல்லையா? ம். பார்டர்லயே இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் விஷயத்துல வந்து தாக்குதல் தொடுத்தா, இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாமே சரி, அதுதான் தேச பக்தி அப்படின்றாங்க. அ இதே இது வந்து அருணாச்சல பிரதேசம் ஒரு மாநிலத்த என் நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரு? சீனா. சைனா. அவனுக்கு எதிரா பேச முடியல. இன்னைக்கு கூட ஊடகங்கள் எல்லாம் சீனா வந்து இந்த விஷயத்துல வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரிக்கல, இந்தியாவுக்கும் ஆதரிக்கல. ம். கண்டனம் தெரிவிக்கிறார். அப்பா! ஒரு சந்தோஷ பெருமிச்சு தான் விடுறாங்களே தவிர, எவனா இருந்தாலும் என் நாட்டு மீது கை வைக்கிட்டு நான் பார்த்துக்கலான்டான்னு சொன்னாங்கன்னா, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து நம்முடைய தேசபக்திய நிரூபிக்கலாம். இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து சீனான்னும்போது மட்டும் நீங்க தயங்கியிருக்கும். பாகிஸ்தானுன்னும்போது பெரிய தேசபக்தி மாரி காட்டும்போது தான், உங்களுடைய தேசபக்தி போலி என்பது அம்பலமாகும். இந்த விஷயத்துல இப்போ பகல்காம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாகிஸ்தான் அந்த ஆக்குபைடு காஷ்மீர்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து நெறைய பேர் இத ஆதரிச்சாலும், சிலர் வந்து இத வந்து ஒத்துக்கல. நமக்கு வந்து இந்த போர் நடவடிக்கை எல்லாம் தேவையில்ல. நம்ம வந்து பயங்கரவாத அமைப்புகள வந்து அத பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன செய்யணுமோ, அந்த நடவடிக்கை தான் நீங்க எடுக்கணும். இந்த மாரி போர் நடவடிக்கை சீமான் கூட சொன்னாரு. இந்த போர் சீமான். நடவடிக்கை தேவையில்ல அப்படின்றாங்க. அதாவது அந்த குற்றவாளிகள கண்டுபிடிக்கணும், தண்டிக்கணும். ம். இனி இது போல உள்ள வராம பாதுகாப்பு பலப்படுத்தணும். அத விட்டுட்டு போர் என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லி நேத்தே சீமான் சொன்னாங்க. ம். உண்மைதானே. சொல்றது கரெக்ட் தான். ஆமா. ஏன்னா போர் என்பது சாதாரணமானது இல்ல அது. ம். இப்ப இதனால வந்து ஏற்கனவே விலைவாசி வந்து விண்ணை தொடுது. ஜிஎஸ்டி, கிஎஸ்டியும் போட்டு மக்கள் வந்து இன்னைக்கு நடுத்தர ஏழை மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுல வாழணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ம். எல்லா வகையிலும் படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்ல, வேலையில்லா திண்டாட்டம், தொழில் எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய அ பன்னாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி ம். இறக்குமதியுடைய வரிய குறைச்சு, அமெரிக்கா வந்து ட்ரம்ப் தேர்தல்ல வெற்றி பெற்ற உடனே, இந்தியா வந்து இறக்குமதி வரிய ரொம்ப குறைச்சுட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய சீப்பு, பேஸ்ட்டுக்கெல்லாம் கூட வரிய ஏத்திட்டாங்க. ஆனா இறக்குமதி வரிய குறைச்சனால, எல்லா இப்போ வணிகமும் இன்னைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வணிகமா தான் இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் முழுக்க வந்து முடங்கி போயிருக்கு. எல்லா நாட்டிலேருந்து இன்னைக்கு சீனாலேருந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க, அ அந்த டிக்டாக்க நாங்க தடை பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? சீனாக்கு டிக்டாக்க மட்டும் தான் தடை பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க நானும் பயன்படுத்தக்கூடிய 90 விழுக்காடு பொருட்கள் சீனாலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். இது இல்லைன்னு சொல்லி இந்த தேசபக்தர்கள் யாருனா நிரூபிக்க முடியுமா? 90% பொருட்கள் ம். சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் தான் இருக்கு. அப்போ நீங்க இந்த அளவுக்கு பண்றவங்க, சீனாலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை தடை வச்சு, இந்தியாவினுடைய அ வளர்ச்சி அதாவது அ எந்த ஒரு பொருளையும் உருவாக்குவதில் வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா, அது தன்னெழுச்சியான ஒரு நாட்டுக்கு உண்டான அடையாளமா இருக்கும். ம். அப்படி இருக்கும்போது, இப்ப நீங்க போர் நடந்ததுன்னா, இதனால பல 1000 கோடி வந்து செலவு பண்ணுவீங்க. பல லட்சம் கோடி கூட செலவாகலாம் மேபி. ம். புரியுதுங்களா? இந்த ராணுவத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது அந்த பணத்த வந்து மோடியோ அல்லது அமித்ஷாவோ அவங்க வீட்டு காச திரும்பி போட போறதில்ல. அரசினுடைய கஜானாலேருந்து தான் எல்லாம் செலவு பண்ணுவாங்க. அப்போ அங்க அரசு கஜானா காலி ஆச்சுன்னா, இவங்க யார்கிட்ட அது மறுபடியும் எடுப்பாங்க? மக்கள். வரி மூலியமா, இது மூலியமா வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குறேன். இப்ப ஏற்கனவே வறுமையில வாழக்கூடிய ஏழை மக்களா இருக்கட்டும், அல்லது நடுத்தர மக்களா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க வந்து ரூ. 1 டிக்கெட் வாங்கிட்டு நீங்க கட்டலன்னு சொன்னா, ரூ. 100 ஃபைன் கட்டு. இல்லன்னு சொன்னா நீ ஜெயிலுக்கு போன்றான் 6 ம். மாசம் ட்ரெயின்ல. இல்லையா? ஆமா. ஆனா அதே நேரத்துல வந்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் பல லட்சம் கோடிய வந்து வங்கியிலேருந்து கடனா வாங்கிட்டு, திருப்பி குடுக்கல. இவன் வாரா கடன்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டுர்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒரு காலம் இருந்தது. ஒரு ஒரு காலம். நீங்க கதைகள்லாம் கூட படிச்சிருப்பீங்க. ம். பெரிய பெரிய பணக்காரங்கிட்டேருந்து கொள்ளை அடிச்ச கொள்ளைய, அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவோம். இருக்கா ஆமா, இல்லையா? ஆமா. ஆனா இன்னைக்கு இந்த மக்களாட்சியில எப்படி இருக்குன்னா, மக்களாட்சியில எப்படி இருக்குன்னா, ஏழைங்கிட்டலாம் கொள்ளையடிச்சு பணக்காரனுக்கு அள்ளி குடுக்குறான். அதுக்கு பேர் வாராக்கடன்.
அப்போ இந்த போர் தொடுத்துன்னு சொன்னால் எல்லாரும் ஆசைப்படலாம். போர் தொடுக்கணும், விடக்கூடாதா இவன்னு சொல்லி சொல்கிறவன் எல்லாருமே நாளைக்கு அவன் ஒரு பால் பாக்கெட் வாங்கும்போது இன்னைக்கு ரூ. 20 வாங்குற பால் பாக்கெட் நாளைக்கு ரூ. 30 கொடுத்து வாங்கும்போது தான் அந்த வலி அவனுக்கு தெரியும். ம். போர்னால என்ன வெற்றி? பாகிஸ்தானை பிடிச்சிட முடியுமா? பிடிங்க. பாதிப்பு தான் அதிகம். எல்லாமே சரி. இங்க மட்டும் இல்ல. பாகிஸ்தான்ல இன்னும் பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடே இல்லம்மா அது. ம். இந்தியாவுல பல மாநிலங்கள் இருக்கு. அதேமாரி ஒரு 2 மாநிலம் அளவுக்கு தான் பாகிஸ்தான் நிலப்பரப்பே. ம். பெரிய நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய இராணுவ பலமோ, பொருளாதார பலமோ, அது இதுன்னு சொல்லி சீனாவ ஒப்பிடும்போது எங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது. சாதாரணமான ஒரு நாடு. சும்மா இந்தியாவுக்கு வந்து ஆகணும்னா அந்த பூச்சாண்டி காட்டிட்டு இவனுங்க தேசபக்திக்கு வெளிப்படுத்துறதுக்காகவே பாகிஸ்தான் பக்கத்துல வச்சிருக்காங்க. சீமானோட இந்தியா சொன்ன மாரி. நினைச்சுன்னா இந்திய ராணுவம் இந்தியா நினைச்சுன்னா, ஒரு வாரத்துல பாகிஸ்தானை வந்து கையில பிடிக்கலாம். ம். ஒரு வாரம் போதும். நானும் சொல்றேன் எழுதி. இந்த சீனே தேவையில்லை இவங்களுக்கு. ம். ஒரு வாரத்தை பாகிஸ்தானை வந்து இந்தியா கூட சேர்த்துரும். இந்தியா கூடவே. இவங்க ஆசாத் காஷ்மீரே இன்னும் சேர்க்காம வச்சிருக்காங்க. அது அரசியலுக்கு தேவையில்லண்ணே. அ அதானே அரசியலே. ஆ அதான். கரெக்ட்டா சொன்னீங்க. அரசியல். ம். ஆசாத் காஷ்மீரு அ இந்த இந்திய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு பக்கத்திலேயே இருக்கு. இருக்கா இல்லைங்களா? ஆமா. ஒட்டுமொத்த ராணுவ பலமும் போயிட்டு ஆசாத் காஷ்மீர எடுத்தா என்ன ஆகப்போகுது? அப்போ இவங்களுக்கு தேவைன்னா இதெல்லாம் பேசுவாங்க. பேசுனாங்கன்னா தேசபக்தி, இல்லைன்னா தேச துரோகி. ம். இன்னைக்கு கூட மாரிதாஸ் காலையிலே ட்வீட் போட்டாப்புல. இந்த தாக்குதலை பற்றி அ ந என்ன நடுநிலைவாதிகளின் சில பேர் யூடியூப்ல உட்கார்ந்து பேசுவோம். அவங்க மீதெல்லாம் வந்து வழக்கு தொடுத்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் தமிழக அரசு. ம். இல்லை என்றால் தமிழக அரசையே இது பண்ணணும். என்னய்யா இது? நீ வேணா எதோ வேணா பேசுவ. ஆனா மத்தவங்க பேசக்கூடாது. ம். அப்ப இதுவும் ஒரு விதமான வெறி கொண்ட பாசிசமா தானே இருக்கு.